ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கூட நீங்க தெளிவா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுல கொஞ்சமாவது நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்களா? மாஸ்டர் விஜய் கூட பண்ணீங்க. ஆமாண்ணே. கார்த்திக் சார் கைதி பண்றீங்க. ஆமாண்ணே. அப்பலாம் வந்து ஏய் உதய்டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. ஓகேண்ணே. பட் ஹீரோ வரும்போது ஏன் அத மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு? ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷேமிங், பப்ளிக் ஷேமிங்கிறாங்க. நீங்க படத்துல சொட்டத்தலைய வந்து எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுங்களா? இப்போ பெரிய படம்னா ஆப்வியஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு. கார்த்தி சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு. ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு தானா வந்துருவாங்க. தியேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க. ஆனா எங்க மாதிரி ஃப்ரெஷரா வரவங்களுக்கு தியேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் 11 o'clock கொடுப்பாங்க. புரியுதுங்க சார். இப்போ நீங்க வந்து படம் எடுக்கிறது ஈஸி, அதை வெளியே கொண்டு போறது தான் கஷ்டம்னு சொல்றீங்க. நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இந்த விஷயத்த நான் சொல்லல. நீங்க ஏன் வந்து விஜய் ஆண்டனி சாரோட படங்களை உதாரணமா வச்சுக்கிட்டு உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம பண்ணியிருக்க கூடாது? அவரு அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணாரு. பிச்சைக்காரன் கொடுங்க. யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்ற? திமிரு பிடிச்சவன், யமன், இந்த மாதிரி வாயில பொது வெளியில பேச முடியாத டைட்டில்லாம் உள்ள கொண்டு வந்தாரு. நீங்க காம்ப்ரமைஸ் ஆனனால தான் இப்போ உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாம இருக்கா அப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த டைட்டில் புது டைட்டில் அவரு வந்து எவ்வளவு போல்டா சொசைட்டில ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ்லாம் பண்ணாரு. நீங்க அதெல்லாம் எடுத்து உதாரணமா பார்த்துக்க கூடாது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரு முடிச்சிடுறேன். படத்துல லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமா வந்துட்டு இருக்கு, சம்பந்தமே இல்லாம. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. இது ஸ்பாயிலர் இல்ல, அதனால ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஸ்பாயிலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டைட்டில் வந்து சாவுகிடுன்ற டைட்டிலில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். காம்ப்ரமைஸே ஆகலை. சரி, அப்போ தேட்டரில் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. சாவீடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்றதை விட சாவீடுன்ற டைட்டிலில் வந்து நான் என்னோட தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தில் சார்ட்டையும் சொல்லிட்டேன். சார் ஒரு 5 தேட்டர் 10 தேட்டர் கிடச்சா கூட போதும் சார், சாவீடுன்ற டைட்டிலே வெளியே வந்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேறு டைட்டில் என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 hours கழிச்சு கால் பண்ணாங்க. இல்லை ஒரு தேட்டர் கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. அதுதான் நாங்கள் இப்போ அந்த கண்டென்ட் பார்க்க வரதுக்கும் தியேட்டர் வேணும்லண்ணா. இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு தியேட்டரும் கிடைக்கலன்னா நாங்கள் அந்த டைட்டில் வச்சுட்டு இப்போ வேற ஏதாவது இப்போ வந்து ஒரு இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நாங்கள் இது பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். இப்போ தியேட்டருக்கு போனாதான் எங்க படம் வெளியே வரும். இப்போ நான் சாவு வீடுன்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா நான் தியேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க படம் எப்படி வெளியே வரும், யார் பாப்பா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைட்ல அக்செப்ட் பண்ணிட்டு சரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது. ஆமாம் ஆமாம். இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது சாவிட்னா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சார் ஏன்னு. எனக்கும் அதான் சார். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் வச்சு தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன். பீச்சில் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 20 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன். மக்கள்கிட்ட அப்போ கேட்டேன், அது இந்த வீடியோ இருக்குது, என்னன்னா நீங்கள் சாவு வீடியோன்னு வச்சிங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவேன், இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன், இந்த போஸ்டே வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 20 பேரில் ஆனால் 2 பேர் வந்து ஐயோ என்னங்க அபசகுணமாக இருக்குங்க, இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கூடமே ஏன் சாவீடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அந்த கன்வின்ஸ் ஆகுறாங்க. லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்குது, டீசர் இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிய வைக்கலாம். சாவீடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, பிறக்கிறோம். அதான் சார் நிறைய பாசிட்டிவ்ஸாக நடந்திருக்கு, நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு. எங்கள் 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை. பெண் குழந்தை 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதான் சார், நம்ம இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும், இயற்கை தான் அது. நம்ம வந்து ஏன் அதை நான் இது வைக்கிறனால தான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஆமாம் சார், சினிமாவில் ரொம்ப சென்டிமெண்ட் இருக்குது சார், அதை பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாதிரி ஒன்று முயற்சி பண்ணுறோம். ஆனால் நீ எங்களை பிரேக் பண்ணிடுறாங்க சார். வெளியே போ. நீங்க பேசும்போது ஒன்று சொன்னீங்க சார் சொல்லுங்க. நான் அனுபவம் இல்லாதது சொன்னீங்க அவருக்கு. இப்போ இந்த 2 கேள்விக்கு முன்னால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது நான் படிச்சுட்டு வந்து இந்த படத்தை எடுத்துக்கணுமா, இந்த படத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டீங்கல்ல, அதை சொன்னீங்கல்ல, யாரு சார்? மறந்துட்டீங்களா?
ஓகே சார். அதில் என்ன பேசுனீங்கன்னா, நான் வந்து இன்னும் அனுபவம் பெறல. அனுபவம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கணும். அப்படிதான் சொன்னீங்க நீங்க. இல்ல நான் என்ன சொன்னேன்னா, படம் எடுக்கிறது ஈஸி. அத ரிலீஸ் பண்றது தான் கஷ்டம். படம் எடுக்கிற ப்ராசஸ் எனக்கு தெரியும். அத ரிலீஸ் பண்றது எப்படின்னு தெரியலன்றது சொன்னேன் சார். இல்ல படம் யார் வேணா எடுத்துக்கலாம். ஆமா சார். ஆமா. அதாவது கார்ட்டூன் போடுறாங்க பார்த்தீங்களா? ஆமா, ஆமா. அந்த கார்ட்டூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துக்கலாம். ஆமா சார். ஆனா அதை விட கெட்டிக்காரத்தனம் தான் வியாபாரம். கண்டிப்பா. ஆமா. அப்போ வியாபாரம் தெரியாம படம் எடுக்க வந்து தப்புன்னு நீங்க உணர்றீங்க. ஆமா சார். அவன் வியாபாரம் தெரியாத மீன்ஸ் ஓடிடி அந்த டைம்ல வாங்கிட்டு இருந்தாங்க சார் படம் 2022ல. ஸோ நான் ஸ்பீடாக ஷூட்டிங் வந்து ஒரு 2 மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு சார். 32 டேஸ் ஷூட்டிங் வந்து 2 மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு. நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கொஞ்சம் பீக்கில் தான் இருந்துச்சு. எல்லாரும் கண்டென்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. சின்ன படம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓரளவு டீசெண்டான ரேட் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு. இப்போ அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும்போது என்ன ஆகுது, நான் அப்போ ஒன்று நினச்சிருப்பேன்ல, ஓடிடி ரிலீஸிங் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இங்கே தேட்ரிக்கல் ரிலீஸ். ஓடிடி ரிலீஸ் என்னன்னு தெரியும், தேட்ரிக்கல் புதுசாக இருக்கு. நீங்க பேசும்போதே ஷார்ட் ஃபிலிமா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஒரு எடுக்க ஒரு விஷயம் ட்ரை பண்றோம்னா டைரக்டா சினிமாவை ட்ரை பண்ணக்கூடாது. ஃபுல் ஃபியூச்சர் ஃபிலிமா ட்ரை பண்ணக்கூடாது. அதான் சொல்றேன். ஆனா ஆனா வந்து வந்து நீ பாடம் கத்துக்கிட்டீங்க. நாம இதை வந்து ஷார்ட் ஃபிலிமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா படமா எடுத்திருந்தா சரியா இருந்திருக்கும். இல்லை சார், நான் 6 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன். அப்படி சொல்ல என்னன்னா, நான் என்ன சொல்ல நினைச்சேன்றதை சொல்லிடுறேன். மேபி உங்களுக்கு கன்வே ஆனது அப்படி ஆயிருந்திருக்கலாம். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா, படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு 2 மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான். அதை விட ரொம்ப ஈஸி அதை விட. ஸோ அப்படிங்கும்போது அதில் காஸ்ட்டும் பெருசாக இருக்காது. ஃப்ரெண்டை போட்டுடலாம், கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் வந்து நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும் போது இந்த ப்ராசஸை வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஏடியா இருந்துட்டு ஒரு டிரெக்டர்கிட்ட கற்றுக்கலாம். இந்த 2 விஷயத்த சொன்னேன் நான். டார்க் காமெடின்னு சொல்றீங்களா? இது என்னது? டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் ஒரு சின்னதாக ஒரு குபீர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் டார்க் காமெடி. இந்த இந்த- இந்த படத்துல எந்த சீனை அப்படி சொல்றீங்க? அந்த அவரு சஹாயராஜ் இறந்துட்டாரு. அந்த வீடியோ பார்க்குறாங்க. ஆனால் ஏன் அவங்க சிரிக்கிறாங்க? ஸோ அதுதான் சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார், சமீப கால பட விழாக்களாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், எதுக்கு வந்தாலும் தமிழ் படத்தை ஓட விட மாட்டேங்காங்க, கன்னட படம் ஓடுது, தெலுங்கு படம் ஓடுது, மலையாள படம் ஓடுது அப்படின்ற ஒரு புலம்பல் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனால் நல்ல படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும். நம்ம கதையில் தெளிவாக இருக்கணும், அதே மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்குறதுல தெளிவாக இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் படத்தில் கதையிலையும் கோட்டை விட்டீங்க, நடிப்பு வாங்குறதுலையும் கோட்டை விட்டீங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். அதனால நம்மளே தப்பா எடுத்துட்டு படம் ஓடல, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நம்ம ஒரு திணிக்க கூடாதுல்ல, அது தப்பு இல்லையா? நீங்க குபீர் காமெடி வரும்ன்றீங்க, ஒரு இடத்துல கூட யாருக்குமே சிரிப்பு இல்லை சார். ஓகே சார். டார்க் காமெடி நீங்க ஏதாவது ஒரு டார்க் காமெடி நல்லா நீங்க சிரிச்சிருப்பீங்க சார். வேற யாரும் சிரிச்சாங்களா? நாங்கள் இந்த ஷோ போடும்போது எல்லாம் சிரிச்சாங்க சார். ப்ரீமியர் போடும்போது எல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க சார். காமெடின்றது வந்து சப்ஜெக்டிவ். இங்கே இருக்கவங்களுக்கு அது ஒர்க் ஆகல, வேற யாருக்காவது அது ஒர்க் ஆகலாம். அவ்வளோதான் சார் மேட்ரு. சார் பல சீன்கள் பார்க்குறப்போ இந்த சீனை ஏன் இவ்வளோ இதாக எடுத்து வச்சிருக்காங்கன்னு, ஒரே லைட்டிங் இல்லாமல் ஏதோ ஷேடோவோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கூட நீங்க தெளிவாக எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க, அதில் கொஞ்சமாவது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? அது கேமராமேனோட கால். என்னன்னா லோ லைட்டுன்னு சொல்லுவாங்க. லோ லைட்டில் வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமேட்டிக் ஃபீல் வரும்ன்ட்டு டார்க்னஸோட இதெல்லாம் அவர் கேமராமேனோட கால். ஸோ அது ஒர்க் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. மேபி அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை சார், பல பேருடைய கருத்து இது. உங்க நோக்கடிக்கணுன்றதுக்காக நாங்கள் சொல்லலை, ஓகே சார். ஓகே. புரியுதுங்களா? ஏன்னா இந்த பத்திரிகைக்காரங்க அன்னைக்கு என்ன எழுதுறாங்களோ அதான் வந்து ஆடியன்ஸில் போய் சேரும். கண்டிப்பாக சார். இன்னைக்கு பத்திரிகையாரன் எங்களாலே வந்து ஒரு சீனை வந்து ரசிக்க முடியல, சிரிக்க முடியல, அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி சார் கேட்டுப்பாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதுதான் சார். இப்போ ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் சார். ஆடியன்ஸ்க்கு ஒன்று யோசிப்பாங்க. ஆடியன்ஸ்லேயே நிறைய இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒன்று தோணும். அந்த மாதிரி தான் சார். உதய் என்ன? மாஸ்டர் விஜய் கூட பண்ணீங்க, ஆமாண்ணே. கார்த்திக் சார் கைதி பண்றீங்க. அப்பெல்லாம் வந்து ஏய் உதய்டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. ஓகேண்ணே. பட் ஹீரோ வரும்போது ஏன் அத மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு?
என்ன காரணம்? எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சின்ன கேக்குறீங்க? வயசுல இருந்து வரீங்க. ஆமாண்ணே, சோ உங்களுக்கு நடிப்புன்றது எல்லாமே தெரியும். ஆமாண்ணே, பெரிய படங்கள்ல மட்டும் நடிக்கும் போது உதய் அப்படின்னு தனியா தெரிய ஆரம்பிக்குது. ஆமாண்ணே, பட் இப்ப சாவின்னு வருதுல்ல, இந்த ஆமாண்ணே. படங்கள் வந்து சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுது. இதுக்கு மக்கள் வருவாங்களா? அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதா? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்ப பெரிய படம்னா ஆப்வியஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு. கார்த்தி சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு. ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு தானா வந்துருவாங்க. தியேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க. ஆனா எங்க மாதிரி ஃப்ரெஷரா வரவங்களுக்கு தியேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் 11:00 கொடுப்பாங்க. எல்லாம் இப்பெல்லாம் தூங்கி ஏந்திரிக்கிறதே 10 மணி 10:30 மணி தான் ஏந்திரிக்கிறாங்க. 11:00 ஷோக்கு யார் போவாங்க? ஏதாவது காலேஜ் கட் அடிச்சுட்டு வரவங்க, யாராவது ஏதாவது பிடிக்காத படத்துக்கு அந்த மாதிரி தான் போய் தான் வருவாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க இத எப்படி ப்ரமோட் பண்ணி அவங்க கிட்ட சேர்க்கிறீங்களோ, இப்போனா பிரசன்ட் மீடியாக்கு நிறைய இது இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா, ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு. இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க ரிவ்யூ பார்த்து போறவங்க, நீங்க எழுதுறத பார்த்து போறவங்கலாம் நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வரோம். எங்கள மாதிரி சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோண்ணே. ஸோ நல்ல ஒரு கண்டென்ட். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து சொல்றேன், உங்களை காலைல விழுந்து கூட கேட்கிறேன், எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லும், அண்ணா சொல்லியிருந்தாரு நிறைய விஷயங்கள் வந்து இது இல்லைன்ட்டு. ஸோ ப்ரெஸ்ல நேத்து நாங்க ப்ரிவியூ ஷோ போடும்போது ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தது. அது ஏன்னா இம்பாக்ட் வந்து அது. ஸோ அது எப்படின்னு தெரியல. சாரிண்ணா, உங்க மனசை நோகடிச்சிருந்தா நாங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 100% நாங்க இதை எப்படியாவது வெளியே வந்து ரீச் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூண்ணே.